மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, பதில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தின் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்கும் பணி நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழம்பட்டு ஆற்றின் குறுக்கே மணி நதியின் குறுக்கே மட்டுமல்லாமல் கச்சாப்பாளையம் கோமிகை நதியின் குறுக்கேவும் அதேபோல பாப்பாக்கால் ஓடையின் குறுக்கே பொம்பரப்பட்ட இடத்திலும் ரிஷிவந்தியத்துக்கு அருகாமல் மணலூர்பேட்டையில் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்று கருத்துருகள் மாண்புமிகு அமைச்சர்களிடம் 2-3 தடவை கொடுத்திருக்கிறோம். அதனுடைய கருத்துரு வந்திருக்கிறது துறைக்கு. ஆகவே மழைக்காலங்களில் வருகின்ற தண்ணீரை தேக்கி அங்கே இருக்கின்ற கிணறுகளுக்கு நீர் உறிஞ்சுவதற்கும் நீர் ஆதாரம் பெறுவதற்கும் கால்நடைகளுக்கு ஏதுவாக பயனடைகின்ற வகையிலும் நான் சொன்ன இந்த அணைக்கட்டுகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் இதையெல்லாம் இந்த நிதி ஆண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுக்கு செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இந்த தடுப்பணையை அமைக்க 21-22ஆம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு 9,06,00,000 கோடிக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் நிதி நிலைமைக்கு ஏற்ப இடம் தரவில்லை. தற்போது அரசின் கொள்கைப்படி நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகையில் ஓவர் எக்ஸ்பால்டேட் அண்ட் கிரிட்டிக்கல் பகுதிகளில் மட்டுமே தடுப்பணை அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இத்தளமானது நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் சேஃப் ஜோன் அமைந்துள்ளதால் எனவே முன்னுரிமை அடிப்படையில் பகுதி தடுப்பணை அமைக்க தற்போது வாய்ப்பில்லை. இத்தளத்திற்கு மேற்படும் 3 கிலோமீட்டர் தொலைவில் தலவாப்பட்டு அணை கட்டும், கீழ்ப்புறத்திலே 2 கிலோமீட்டர் தூரத்தில் முரார்பாளையம் அணை கட்டும் அமைந்துள்ளது. இருப்பினும் இதனை ஒரு சிறப்பு நிலவாக கருதி மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை கவனிக்கப்படும்.